28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியதிலிருந்து இந்த போர் உலக பொருளாதாரத்தை உலுக்கியுள்ளது. உலகெங்கிலும் எரிசக்தி விலைகளை உயர்த்தியுள்ளது. மேலும் உணவு உட்பட பல அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஹார்முஸ் நீரிணைக்கு அருகே அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தாக்குதல்களுக்கோ அல்லது அச்சுறுத்தல்களுக்கோ எங்கள் ராணுவம் பதிலடி கொடுக்காமல் விடாது என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அமெரிக்க படைகள் அங்கேயே தங்கியிருந்தால் தொடர்ச்சியான ஆபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்து, நீங்கள் பாதுகாப்பாக இருக்க விரும்பினால் எங்கள் பிராந்தியத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று அவர்களை வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் அமெரிக்க ஹெலிகாப்டர் தெஹ்ரானால் வேண்டுமென்றே குறிவைக்கப்படவில்லை என்று ஈரான் துணை வெளியுறவுத்துறை அமைச்சரும் கூறியிருக்கிறார். பிராந்திய கடல்வழி பாதையில் பயணிக்கும் அமெரிக்க படைகள் மற்றும் சர்வதேச வர்த்தக கப்பல்கள் மீது சமீபத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு தகுந்த பதிலடியாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஈரானுடனான ஒரு வலுவான ஒப்பந்தம் மிக அருகில் உள்ளது என்றும் இனி எந்த முட்டுக்கட்டைகளும் இல்லை என்பதால் 3 நாட்களில் அது இறுதி செய்யப்பட வாய்ப்புள்ளது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். ஈரானும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நிறுத்த ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவர் இவ்வாறு கூறினார். இருப்பினும் ஏதேனும் தாக்குதல்கள் நடந்தால் பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானும் இஸ்ரேலும் பரஸ்பரம் எச்சரித்துள்ளன. இந்நிலையில் தற்போது நடைபெற்றிருக்கும் இந்த தாக்குதல் அடுத்த கட்டம் குறித்த கேள்விகளையும் கவலைகளையும் எழுப்பியுள்ளது.